வணக்கம். மியூசிக் Q&A வித் SreRam Anand. ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு இப்போ பார்க்கலாம். வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ரெக்கார்டிங் எனி சவுண்ட் இன் அண்ட் என்விரான்மெண்ட்? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இது ரொம்ப ஜென்ரிக்கான கொஸ்டின் இது. ஸோ இதில் என்னென்ன ஆன்சர் சொல்ல முடியும், எதுக்கு எப்படி ஆன்சர் சொல்ல முடியும் நான் பார்க்குறேன். சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது தட் குட் பி எனி திங். நீங்கள் வந்து ஒரு ஃபாலினாய்ட் சவுண்ட் கூட நீங்கள் சொல்லலாம். ஃபாலினாய்ட்னா லைக் நம்ம சினிமாவில் வந்து கதவு திறக்கிறது, நடந்து போகும்போது ஷூ சத்தம் கேட்கறது, இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ அது கூட வந்து சவுண்டு தான். நீங்க வந்து ரெக்கார்டிங் அந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா போர்ட்டபிள் டிஜிட்டல் ரெக்கார்டிங் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க லைவ் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்டுடியோஸ் இருக்கு. பட் ஐ திங்க் இந்த கொஸ்டின் வந்து லோ பட்ஜெட்ல நான் ப்ராப்பரா வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கறது இந்த கொஸ்டின்ங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்டவர் எனக்கு பர்சனலா தெரியும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து ஒரு நல்ல ஸ்டுடியோ போங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை வந்து ஒரு நல்ல ரெக்கார்டிங் இன்ஜினியர் கிட்ட போய் நீங்க போய் ஒரு நல்ல ரெக்கார்டிங் இன்ஜினியரும் ஒரு நல்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருந்தது அப்படின்னா அந்த பாட்டை ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ண முடியும். என்னன்னா வந்து நீங்க வந்து இதெல்லாம் இல்லை, நான் வந்து வீட்லயே ரெக்கார்ட் பண்றேன், நானே ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க என்ன ரெக்கார்டிங் இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு பண்டில்ஸ் கூட வருது. லைக் லோ பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என் பட்ஜெட்டே மொத்தம் 15,000 20,000 தான் இருக்கு. அதுல வந்து நான் வந்து ஒரு டீசெண்டா ஒரு ரெக்கார்டிங் வந்து வீட்டில் செட் பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ரைட் ஸ்கார்லெட் பண்டில்னு ஒன்று இருக்கு. அது எகைன் அது நிறைய நேச்சுரலா இருக்கு. நம்மளே ரெக்கார்ட் பண்ணி நம்மளே பாடணும் அப்படின்னா அது டெஃபினெட்லி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்டான ஜாப் தான். நீங்க வந்து ரெக்கார்டிங் இன்டர்ஃபேஸ், நல்ல ரெக்கார்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஃபோக்கஸ் ரைட் பண்டில் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து மைக்ரோஃபோன் செட்டப், அது வந்து கரெக்டா மைக் பொசிஷன் எப்படி இருக்கிறீங்க, நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க, உங்க ரூம்ல வந்து நீங்க மைக் எங்க செட் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் தவிர வந்து ஜென்ரலாவே நீங்க ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரூம்ல வந்து அந்த ரூம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு ரூம்ல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அந்த ரூம் வந்து ரொம்ப ரிவர்பரேட் ஆகுதா, ரொம்ப காலி ரூமா இருக்கா, ஸோ தட் வந்து ரொம்ப நம்ம பேசுற சத்தமே திரும்ப நம்மளுக்கே வந்து கேட்கும். நிறைய ரிவர்பரேஷன் வரும், நிறைய டிலேஸ், எக்கோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சவுண்ட் எல்லாம் வந்து ட்ரையா இருந்தது, விச் மீன்ஸ் அந்த ரூம் கொஞ்சம் ஆக்கியபைடா இருந்தா கூட வந்து உங்களுக்கு வந்து எக்கோ வந்து கேட்கறது குறையும், ரிவர்ப் வந்து கேட்கறது ரொம்ப குறையும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ப்ரிஃபரபிளி லைக் வெளியில இருக்கிற நாய்ஸ் எதுவும் வராத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. தட் இஸ் ரோட்ல ஒரு லாரி போச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்னா அந்த மாதிரி வராத அளவுக்கு உங்களால எவ்வளவு வந்து சவுண்ட் வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க வந்து அந்த இருக்கிற அந்த ரூம்லயே வந்து ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் ஸ்பாட்னா வந்து சவுண்ட் வந்து உங்க வோக்கல்ஸே வந்து ஒரு இடத்துல ரொம்ப நல்லா கேட்கும். நீங்க அதை செக் பண்ணணும். நீங்க பாடிட்டே வரலாம், பேசிட்டே வரலாம் பண்ணும்போது உங்களுடைய வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே, இங்க இட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு தோணும். நான் என்ன என்னோட வாய்ஸ் வந்து எப்படி கேட்டா அந்த பாட்டுக்கு ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எனக்கு கேக்குது அப்படின்னு தோணும். ஸோ அது வந்து நீங்க எந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிஃபரபிளி உங்ககிட்ட லேப்டாப்ல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஸ்டூல் கூட வச்சுட்டு லேப்டாப் அதில் வச்சுட்டு நீங்க அப்படி கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு சஜஷன். பிளஸ் வந்து நீங்க உங்களுடைய ஸ்டாண்டிங் பொசிஷன், உங்களுடைய போஸ்டர், ரெக்கார்டிங் இன்டர்ஃபேஸ்ல வந்து எவ்வளோ கெயின்ல எந்த கெயின்ல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் ப்ராப்பரா. நீங்க வந்து ரொம்ப வந்து இறைச்சலோட ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து ரெக்கார்டிங்கே வந்து இறைச்சலா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சிங்கராகவும் நீங்க வந்து பொசிஷன் வைஸ் உங்களை நீங்க வந்து எப்படி நிக்கணும், என்ன மாதிரி நிக்கணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய இன்டர்ஃபேஸ்ல கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ற, அதுதான் ரெக்கார்டிங் இன்ஜினியர் நம்ம சொல்றோம். ரெக்கார்டிங் இன்டர்ஃபேஸ் இன்ஜினியர் இருந்தானா நீங்க ரொம்ப கத்தி பாடுற ஒரு மொமெண்ட்ல வந்து அவருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியும். இந்த வோக்கல்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியும். பெரிய ஸ்டுடியோல இருக்கிறீங்க, பெரிய ரெக்கார்டிங் இன்ஜினியர் இருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அவங்க பாத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிகினர் லெவல்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து அவுட்புட் நல்லா வரும். இப்போ வந்து ஒரு பாட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெண்ணிலவே பாட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. ஸோ இது வந்து ஒரு மாதிரி சட்டலா கேட்கிற இடம். இதே பாட்டுல ஒரு சரணம்ல வந்து ஒரு போர்ஷன் வரும். பெண்ணே கண்ணே அப்படி கத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகுறதுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இறையும். இப்போ நான் மைக்கை விட்டு கொஞ்சம் விலைக்கு போய் பாடினால இப்படி இங்க இருந்துட்டு பெண்ணே
அப்படி பாடுறதுக்கும் இங்க வந்து பெண்ணே அப்படின்னா இறையும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எப்படி மைக் பொசிஷன் பண்றீங்கிறது முக்கியம். உங்களுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும். வீட்டில் தான் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும். அண்ட் ப்ரிஃபரபிளி வந்து நீங்க பஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு சாஃப்டான போர்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லவுடான போர்ஷன்ஸ் வரும்போது, அந்த பாட்டு லவுடான போர்ஷன்ஸ் வந்து டைனமிக்ஸ் அதிகமா இருக்கிற போர்ஷன்ஸ் வரும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது இன்புட்டோடைய கெயினை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ தட் வந்து ரெக்கார்ட் ஆகும்போது இறையாது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் என்ன பர்சனலா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். என்னோட பர்சனல் செட்டிங் என்னன்னா, நான் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம டால வந்து ஒவ்வொரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது வந்து -12 dBயை தாண்டாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ -12 dB வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நான் வச்சிருக்கிறேன். ஸோ தட் வந்து எனக்கு வந்து நாளைக்கு மாஸ்டரிங் பண்ணும்போது எனக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு அகெயின் ஐ திங்க் அது ஒரு இன்னொரு பயங்கரமான டாபிக் அது. ஸோ மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அதெல்லாம் ஒரு தனி டாபிக். அதை பற்றி ஃபியூச்சரில் நான் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு நான் இதை சொல்கிறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னுடைய இன்புட் கெயின் வந்து -12 dB வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ தட் நான் வந்து அதுக்கப்புறம் கெயின் ஏற்ற முடியும். ஒன்ஸ் கண்ணா பின்னான்னு கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் பாட்டு இறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னால் அதுக்கப்புறம் வால்யூமை குறைக்க முடியாது. ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கம்போஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான். கம்போஸ் பண்ணும்போதே அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு சவுண்டு சத்தமாக கேட்குதுன்னா நம்ம டெம்ப்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. அது இறையுது அப்படின்னா நம்ம அதை குறைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறையுது அப்படிங்கிறது டெக்னிக்கலாக எப்படி சொல்லுன்னா கிளிப்பிங் ஆகுது. கிளிப்பிங்னா நம்ம ஒரு டால நமக்கு மிக்சர் இருக்கும். அந்த மிக்சர்ல வந்து நமக்கு ஒரு கெயின் நாப் இருக்கும். அந்த கெயின் நாப்லேயே நம்ம அந்த பாட்டு வந்து பிளே ஆக என்ன வேல்யூ வந்து நம்மளோட கெயின் வந்து மேக்ஸிமம் போகுதுங்கிறது அதை காட்டிக்கிட்டு வரும். அதுல 0 தாண்டியாச்சு அப்படின்னா நீங்க பண்ணது வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். அது வந்து கம்போசிங்கும் பொருந்தும். தட் இஸ் நீங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுலயும் நீங்க வந்து 0 தாண்டாம நீங்க பாத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் அதை -12 வச்சுப்பேன். விச் மீன்ஸ் எனக்கு -12 தாண்டாம நான் பார்த்துப்பேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனல்ஸ் ட்ரிப்பும் -12 dBயை தாண்டாம நான் பார்த்துப்பேன். அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்றேன் இல்லைங்களா, ஸோ அதுவுமே -12 dB தாண்டாம பார்த்துப்பேன். ஸோ -12 dBங்கிறது மேக்ஸிமம் நான் சொல்றது. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா -18 dBயை தாண்டாது. ஒரு 40 ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பாட்டில் ஒரு பர்டிகுலர் ட்ராக் வந்து -12 dBயில் கேட்கும். அது லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து சிங்கரோடைய வாய்ஸாக இருக்கும். இன்னொரு பர்டிகுலர் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு -24 dBயில் கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பாட்டுக்கு எது ஐடியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அதை நான் பண்ணிப்பேன். ஸோ ப்ரிஃபரபிளி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இறைச்சல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்வீட் ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது, வெளி சத்தம் வராமல் ரெக்கார்ட் பண்ணுறது, அதை ப்ராப்பராக வந்து ஒரு ஏன்னா கொஞ்சமாச்சும் உங்களால் முடிஞ்ச சவுண்ட் ப்ரூஃப் பண்ண முடியும், வெளியில இருந்து வர சவுண்ட் உள்ளே வராமல் அரெஸ்ட் பண்ண முடியும்னா அது பண்ணுறது. இல்லைன்னா நைட் டைமோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்காது. அந்த மாதிரி டைமில் ரெக்கார்ட் பண்ணுறது இதெல்லாமே. ப்ளஸ் வந்து இது மட்டும் பார்த்தாது உங்களுடைய நீங்கள் வந்து நைட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம டயர்டாக இருந்து நைட் ரெக்கார்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஸோ எப்போ வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பாடுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்கோ அப்போ நீங்கள் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அவுட்புட் வந்து ப்ரிஃபரபிளி வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்காது. எப்படியும் வந்து ஒரு ஸ்டூடியோ ஹோம் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறக்கும் பெரிய பெரிய ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். பட் நம்மளால முடிஞ்சதுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன வழிமுறைகள் வந்து நீங்கள் பின்பற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஃபாலோ மீ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.